கவுண்ட் இஃப்எஸ்ன்னு வரும்போது நீங்க சிங்கிளாவும் இப்போ பண்ணது பண்ணலாம். இப்போ மல்டிபிள் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ண போறோன்றதை இங்க காட்ட போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே 80 மார்க்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்றோம். ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியும் செக் பண்ண போறோம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியும் என்ன பண்ணிருக்கணும், 80 அண்ட் 80 அபோவ் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா, கவுண்ட் இஃப்எஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 வரும்போது ஃபர்ஸ்ட் எந்த காலம் செக் பண்ண போறீங்க, ஏதர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எப்படி வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன், பிசிக்ஸ் செக் பண்றேன். ஸோ என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ல நான் என்ன கொடுத்துருக்கேன், C6ல இருந்து C21 என்னோட பிசிக்ஸை ஃபுல்லா கொடுத்துருக்கேன். இங்க என்னோட கிரைட்டீரியா 1. கிரைட்டீரியா 1ன்னு வரும்போது நான் என்ன செக் பண்றேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுவோம். ஸோ அதை நான் என்ன பண்ணிருக்கேன், ஹார்ட் கோட் பண்ணதுனால டபுள் கோட்குள்ள பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கிரைட்டீரியா 1 என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் 1குள்ள மட்டும் தான் போய் செக் பண்ணும். ஓகேவா? இது வந்து என்னோட சிங்கிள் கண்டிஷன். நான் ஒரு கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 செகண்ட் கிரைட்டீரியா செக் பண்றேன். என்ன செக் பண்றேன்னா அந்த இடத்துல என்னோட ரேஞ்ச் என்ன பாஸ் பண்றேன், D6ல இருந்து D21 கெமிஸ்ட்ரி ஃபுல்லா பாஸ் பண்றேன். இந்த இடத்துல என்னோட கிரைட்டீரியா 2 என்ன பாஸ் பண்றேன், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80. ஸோ பிசிக்ஸ்லயும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருக்கணும், கெமிஸ்ட்ரிலையும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருக்கும். இது ரெண்டு மட்டும் தான் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது 3, 4, 5 போயிட்டே இருக்கும். லிமிடெட் கிடையாது. ஓகேங்களா? அது ஃபுல்லாவே போகும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ரெண்டுத்தையும் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருக்குன்றதை செக் பண்றேன். இங்க நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 4ன்னு அவுட்புட் கிடைக்குது. ஸோ 4ன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் 80 அண்ட் 80 அபோவ். ஸோ இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 80 அண்ட் 80 அபோவ் எடுத்திருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்க, இந்த பர்சன் வந்து கெமிஸ்ட்ரியில 80 எடுத்திருக்காங்க. சிங்கிள் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு. பட் இந்த பக்கம் வரும்போது என்ன இருக்கு, லெஸ் தென் 80. நமக்கு இது வந்து அவுட்புட் என்ன வராது, கவுண்ட் ஆகி வராது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அண்டுன்ற கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகும், ஆர்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம இங்க கவுண்ட் இஃப்எஸ்எல்னு வரும்போது ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். எதனா ஒரு காலம் மட்டும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆகாது, அவுட்புட் வராது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இவங்க 99, இவங்க லெஸ் தென் 80, இதுக்கும் என்ன பண்ணாது, அவுட்புட் வராது. ஸோ ரெண்டுமே மீட் ஆனால் மட்டும்தான், கண்டிஷன் மீட் ஆனால் தான் அவுட்புட்டிங் வரும்.